ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இன்டர்நெட்டில் மெயினாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ChatGPT. எல்லாம் ChatGPTன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அது எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ChatGPT அப்படிங்கிறது ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஏஐ அந்த சைட்டுக்கு போய்க்கலாம். ஓப்பன் ஏஐ சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஓப்பன் ஏஐ அவங்களோட ஏபிஐ, அவங்களோட பிளாக் இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் நிறையா படிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். பட் நம்ம இப்போ பார்க்க வந்தது வந்து ChatGPT. ஸோ அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் ரிசர்ச் ஸ்பேஸில் தான் இருக்குது. பட் இப்போயே வந்து அதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரடியூசிங் ChatGPT ரிசர்ச் ரிலீஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும், chat.openai.com. ஸோ இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணனால என்னோட அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆச்சு. பட் உங்களுக்கு வந்து அப்படி வராது. இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து நிற்கும். ஓகேங்களா? வெல்கம் டு ChatGPT. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி டேட்டா கொடுத்து சைன்அப் இமெயில் ஐடி டேட்டா கொடுத்தோன்னே அடுத்து பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் வச்சு கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வச்சு பண்ணனால எனக்கு டேட்டா லாகின் ஆயிருந்தனால லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்டு. ஸோ அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ இடையில வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட் டைம் சைன் அப் பண்ணும்போது அந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வரும். அதை கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ChatGPTயோட விண்டோ. ஸோ இங்கே வந்து நீங்கள் டார்க் மோட் வேணால் டார்க் மோட் மாறிக்கலாம். ஸோ அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ChatGPTனா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு போடுறோம். போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லும் இப்போ இங்கே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ChatGPT. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் தோணுதோ அது எல்லாமே போடலாம் இங்கே. ஸோ வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஓகேங்களா? சும்மா நான் போடுறேன், வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு போடுறேன். ஸோ கொஞ்சம் என்னோட நெட் ஸ்லோவாக இருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வந்து நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் அப்படி சொல்லிக்கலாம், இல்லை சிரி ஆப் இருக்குது ஐஃபோனில். ஸோ அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். பட் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன இருக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஸோ சும்மா சாம்பிள் ரீசனிங் கொஸ்டின் கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே, இந்த சைட்டில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீரீஸை பேஸ் பண்ணி வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்னு நம்ம கேட்குறோம். கொஸ்டின் வந்து இது வந்து ஆன்சர் 13 சொல்லுது. பட் இங்கே as per this logic வந்து ஆப்ஷன் டி, this is an alternative number of subtraction series. First one is subtracted, then 2 is subtracted. So 12 plus 12 minus 1 11, அப்புறம் 11 அடுத்து 13 வருது. அடுத்து 13 minus 1 12, 12 minus okay, இது என்னது, this is alternate number of subtraction series. First one is subtracted, then 2 is subtracted. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 செப்பரேட் பண்ணுறாங்க, அப்புறம் 2 செப்பரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி 1 செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து டி 15 வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 13 14, அடுத்து வந்து 15 தான் வரணும். 15
கமா இது வரும் 11 12 13 அடுத்து 15 கமா 14 இதுதான் வரும் ஆக்சுவலாக. இங்கே வந்து 15 சொல்கிறாங்க. பட் இது வந்து வேற ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணி 12 ஆன்சர் வந்து 13 சொல்லுது. ஸோ அதுக்கான ரீசனும் இங்கே சொல்லுது. திஸ் பேட்டர்ன் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 12, தி செக்ஷன் இஸ் 11. ஸோ சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டு பார்ப்போமே. வேற இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இதில் போட்டு பார்ப்போம். ஸோ 36, 30, 34, 28, 24. What number should come next? This is an alternate number of subtracts. First 2 is subtracted, then 4 is, then 4, then 2, and so on. 36 minus 2, 34, 34 minus 4, 30, 30 minus 2, 20. ஸோ ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 4, அப்புறம் 2, அப்புறம் 4 அப்படி இது பண்றாங்க. ஸோ இது வந்து இவங்களோட லாஜிக்கு. பட் இங்கே இந்த ChatGPT என்ன லாஜிக் சொல்லுதுன்னு பார்ப்போம். Arithmetic is the common difference -4. The pattern is first term, then 36. Each option is 4 less than previous. So the next should be 24 minus 4, 20. ஸோ இது வந்து 20ன்னு சொல்லுது. ஸோ இது வந்து இதுவுமே தப்பு தான், ஓகேங்களா. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேபி டிஃப்ரெண்ட் லாஜிக் வரும். ஸோ இது விட்டுடலாம். இப்போ இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்ப்போம். Which word does not belong with the others? ஸோ இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஆன்சர் வந்து புக்கு தான். பிகாஸ் அதில் மற்றதெல்லாம் பார்ட் ஆஃப் தி புக்கு, இண்டெக்ஸ், க்ளோசரி, சாப்டர், பட் புக் இஸ் நாட் ஆஃப் த புக் அப்படின்ட்டு. ஸோ த அதர் வேர்ட்ஸ் இண்டெக்ஸ், க்ளோசரி அண்ட் சாப்டர் ஆர் ரிலேட்டட் டு ரிட்டன் மெட்டீரியல் சச் as புக்ஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் மேனர்ஸ். தே ஆர் ஸ்ட்ரக்சர்ட் எலமெண்ட்ஸ் தட் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் ரிட்டன் மெட்டீரியல். ஸோ இது நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுது, ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி தான், புக். ரெஸ்ட்ல வந்து பார்ட்ஸ் ஆஃப் த புக்கு, ஆனால் புக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த புக் இல்லை. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட்டு, ஓகேங்களா. ஸோ புக்கு தான் ஆட் மேன் அவுட்டு. இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இதை போட்டு பார்ப்போம். கப் லிப், பேர்டு, ஆன்சர் வந்து பீக்கு. கப்பு, இது டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. யூ ட்ரிங்க் அவுட் ஆஃப் கப் வித் யுவர் லிப்ஸ். ஸோ அதான் வந்து இதோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ வேர்ட்ஸ் வந்து லிப் யூஸ் பண்ணி நம்ம கப்பில் வந்து டீ குடிப்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகே. ட்ரிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பேர்டு வந்து என்னத்தை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அதோட பிஹைண்ட் த லாஜிக், ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் வந்து எது ரிலேட்டடாக, இப்போ கப்பு லிப்பு ரிலேட்டட், பேர்டுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கும்? லிப்புனா ஃபாரஸ்டா, கிராஸா, பீக்கா? ஸோ பீக் தான் ஆன்சரு, ஏன்னா பேர்டுக்கு வந்து பீக் தான் இருக்கும், அதுதான் ஆன்சரு. ஸோ இப்போ வந்து பா கேட்டு, ஊஃப்க்கு என்ன? பானா கேட்டோட காலில் வந்து இந்த இது நெகம். ஸோ ஊஃப்க்கு என்ன வரும் அப்படிங்கிறது ஹார்ஸ் தான் ஊஃபோடது. ஊஃபோட அந்த காலோட நெகத்தை தான் ஊஃப்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கப்புக்கு ரிலேட்டட் வந்து லிப்போட கப்போட ரிலேட்டட் வந்து லிப்பு. ஸோ பேர்டுக்கானது என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இது என்ன கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். That is an analogy question. This is an analogy question where the first pair of words are related in a certain way and the second pair of the words should be related in the same way. The first pair, cup, lip, is related a part of or whole of. So the second pair should be related as part of, whole of. The beak is part of a bird. So the answer is beak. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஸோ இது டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் டெஃபினிஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஸோ நீங்கள் குயிக்காக வாட் இஸ் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு போட்டு என்று கொடுங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக நீங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ChatGPT. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தராக நான் இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஹோப் யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ChatGPT. அன்டில் ஐ சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் ஷேர் பண்ணுறேன். Until then, goodbye. Thank you so much. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக நிறையா வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ChatGPT மட்டும் இல்லாமல் நிறையா இப்போது நீங்கள் AWS க்ளவுடு அதை பற்றி நான் வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ
அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.